பெண்களும் ஆண்களுக்கு சமமாக அனைத்து விதத்திலும் விளங்க வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்த தலைவர்களில் தந்தை பெரியார் முக்கிய இடம் பெறுகிறார். அவரது 39வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் பெண்களுக்காக அவர் வலியுறுத்திய கொள்கைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் லெனின். அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் நந்தலாலாவுடன் இது பற்றி கலந்துரையாட இருக்கிறார். கலந்துரையாடலுக்கு முன் லெனினிடம் தற்பொழுது சில கேள்விகளை கேட்கலாம். லெனின், கலந்துரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி திருச்சியில ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம், அங்க இருக்கக்கூடிய பெரியார் சிலை, மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் இன்னைக்கு பெரியாருடைய 39வது அந்த நினைவு தினத்தை அனுசரிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது, அந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இப்படி ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்னைக்கு பெரியார் சிலை முன்பாக கூடி பெரியாருக்கு மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்துவதாக இன்னைக்கு தயார் நிலையில் இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பணிகள் தொடங்க ஆரம்பிக்கும். இப்ப நம்மோடு கவிஞர் நந்தலாலா அவர்கள் இருக்காரு. பெரியாருடைய கொள்கைகள் குறித்த விஷயங்களை நாம அவரோட இப்ப பகிர்ந்துக்கலான் இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். பெரியாருடைய நினைவு தினம் இன்னைக்கு நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுது. இந்த சூழ்நிலையில டெல்லியில, நாகையில, தூத்துக்குடியில இந்த பகுதிகளில் எல்லாம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதற்கு எதிராக ஏராளமானவர்கள் வீதியில் இறங்கி, பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் வீதியில் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. இன்னும் பெரியார் தேவைப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கலாம் இருக்கோம். பெரியார் தேவைப்படுகிறார் என்பதோடு பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல தலைவருடைய வெற்றி அப்படிங்கிறது, ஒரு மண்ணில் மழை விழுந்தால் எப்படி அது மண்ணோடு கலக்குமோ, ஒரு தண்ணீரில் சர்க்கரையோ உப்போ சேர்ந்தால் எப்படி 2.5 கலக்குமோ, அப்படி தமிழ் மண்ணோடு பெரியார் கலந்திருக்கிறாங்க நான் பார்க்குறேன். அதனோட வெற்றியை எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா, ஒரு காலத்தில் ஒரு பெண்ணால் ஆண் பேரை சொல்றதில்ல, கூப்பிட கூட அவரால் முடியாது, ஒரு மனைவியால் கணவனை. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இளம்பெண்கள் தன்னுடைய கணவனை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஆணை பெண் பேர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு சமூகத்தில் ஒரு காலத்தில் முடியாத காரியம். இன்னும் ரொம்ப இயல்பா மாறி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய கொள்கையில் வெற்றி பெற்றிருக்குன்னு அர்த்தம். நீங்க பெண்களை பொறுத்த அளவுல விதவைகளுக்கு வயசு என்னன்னு ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க போய் பல்வேறு தரவுகளை பார்த்தீங்கன்னா, 12 வயசுலையும் 13 வயதுல எல்லாம் பெண்கள் விதவாயிருக்காங்க. இன்னைக்கு அந்த காலங்களெல்லாம் பார்க்க கூட முடியாது. அப்போ பெண் சம்பந்தமாக பெண் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பெண் ஏன் அடிமையான ஆள் ஒரு அற்புதமான புத்தகம் கொண்டு வந்தார். அவருடைய கொள்கையில் வெற்றி பெற்றிருக்குன்னா இன்றைய தினத்தில் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப நீங்க கேட்டதுல பல்வேறு இடங்களில் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறாங்களே என்ற கேள்வி முக்கியமானதுதான். ஆனால் என்ன காரணம்னா, பெண்களை ஒரு நுகர்வு பொருள் மாதிரி பார்க்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு. உதாரணமா இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது, ஒரு கப்பில் காப்பி குடிச்சவொன்னு தூக்கி கப்பை போடுற மாதிரி, ஒரு குளிர்பானத்தில் குடிச்சவன பாட்டில் தூக்கி போடுற மாதிரி, அந்த ஸ்டைலே நீங்க கவனிக்கலாம். ஒரு டம்ளர்ல காஃபி குடிச்சவன் டம்ளரை கொண்டு போய் மெதுவா வைப்பான். ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல குடிக்கிறவன் தூக்கி எறிவான். அந்த நுகர்வு வெறி, கன்சியூமர் கல்ச்சர்னு சொல்றாங்கல்ல, அது இன்னைக்கு பெண்கள் வரையும் சேர்ந்திருக்கு. நுகர்ந்த பிறகு தூக்கி எறிதல் என்பதுதான் இப்ப இருக்கிற அந்த பண்பாடு. அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் பெரியார் வெல்ல வேண்டிய இடம் இருக்கு, தேவை இருக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். பெரியார் நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்த அவருடைய இல்லத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவர் இல்லத்து மேல் நிற்கிறோம். அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய கொள்கையை சொல்லி 67க்கு பிறகு இன்று வரை ஆட்சியில் இருக்காங்க. இவர்கள் இருந்தும் பிற மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பது என்பது வேறு. இவர்கள் எல்லாம் இருந்தும் தமிழகத்தில் இந்த நிலை தூத்துக்குடியிலையும் நாகையிலையும் தொடருது. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது, பெரியார் வலதுகால் வலதுகை தத்துவம் சொன்னார். ரொம்ப ஆழமான விஷயம் அது. அதாவது, எது ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்தும் அது வலுவானதாக மாறும். நீங்க உங்களுடைய வலதுகையை தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா வலதுகை ரொம்ப ஃபோர்ஸ் ஆனதாக இருக்கும். இடதுகை வலுவற்று போனதற்கு காரணம் தொடர்ந்து பயன்படுத்தப்படாதது. அது மாதிரிதான் சமூகத்துல ஆண்களுடைய சமூகம் அது. ஆண்களே தொடர்ந்து இயங்கிய போது ஆண் வலிமையானவனாக மாறினான்.
பெண் அதனாலதான் சொன்னார், நீ வலுவற்றவளாக மாறியதுக்கு காரணம் இதுதான். அப்ப இவைகளை எல்லாம் இந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள் எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்கிறத முக்கியம். பெரியார் பேரை சொல்லுகிறார்களே தவிர ஏற்கிறார்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அப்போ ஒரு பெரிய ஒரு தத்துவவாதி கோட்பாட்டை நிறுத்தியவருக்கு வெற்றி என்பது ஒரே நாள் இரவுல எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவருடைய பயணம் அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமா கொண்டு போகணும் என்பதும், பெண்கள் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன சமூகம் இந்த சமூகம். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வேலைக்கு போது பாவம்னு சொன்ன ஒரு சமூகத்துல பெண்கள் ஏராளமான பேர் வேலைக்கு போறாங்க, நம்ம கண்ணால பாக்குறோம். அப்போ வேலைக்கு அவர்கள் போவதுதான் பெரியார் அடைந்த வெற்றி. போற இடங்கள்ல வர சிக்கல் என்பது சமூகம் மெல்ல தீர்க்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த பெரியாருடைய 39வது நினைவு தினத்துல பாலியல் சுரண்டலும் பெண் அடிமைத்தனமும் நீங்கினால் மட்டும்தான் ஒரு நாகரிகமான சமூக அமைப்பு அமையும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய, அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது லெனின் பெரியாரின் சிந்தனைகளை எடுத்துரைத்த கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் அவருடன் கலந்துரையாடிய லெனின் உங்களுக்கும் நன்றி.